எஸ்றா நூல் முன்னுரை. எஸ்றா என்னும் இந்நூல் குறிப்பேட்டின் தொடர்ச்சியாகும். கிமு 538 பாரசீக மன்னர் சைரசு பாபிலோனியாவை கைப்பற்றினார். அதே ஆண்டில் அவர் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை அளித்து யூதாவுக்கு திரும்பி செல்ல அனுமதித்தார். செருபாபேலின் தலைமையில் இஸ்ரேல் மக்களுள் ஒரு பகுதியினர் முதலில் திரும்பி வந்தனர். திரும்பி வந்த இஸ்ரேலர் எருசலேமில் அழிந்திருந்த கோவிலை திரும்பவும் 515 கட்டி எழுப்பி புனிதப்படுத்தினர். மீண்டும் அங்கு வழிபாடுகள் நடத்தினர். சில ஆண்டுகளுக்கு பின் எஸ்றாவின் தலைமையில் இஸ்ரேல் மக்களுள் மற்றொரு பகுதியினர் திரும்பி வந்தனர். எஸ்றா ஒரு குரு, திருச்சட்ட வல்லுனர். உடன்படிக்கையின் மக்களாகவும் இறைவனின் புனித மக்களாகவும் தேர்ந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் மக்களின் சிறப்பு நிலையை காக்குமாறு அவர்களின் மறை வாழ்விலும் சமூக வாழ்விலும் மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார். மேலும் அவர் இறையாட்சி இஸ்ரேல் மக்களிடையே நிலவுமாறு அரசியல், மறை ஆகியவற்றின் பொறுப்பை குருக்களிடமே ஒப்படைத்து அவற்றிற்கான சட்ட திட்டங்களை வகுத்து தந்தார். இந்நூலின் பெரும் பகுதி எபிரேயத்திலும் சிறு பகுதி அரமேயத்திலும் எழுதப்பட்டுள்ளன. எஸ்றா நூல் அதிகாரம் 1. யூதர்கள் நாடு திரும்ப சைரசு மன்னரின் ஆணை. எரேமியா வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கு நிறைவேறும்படி பெர்சிய மன்னராகிய சைரஸின் முதல் ஆண்டில் அவரது உள்ளுணர்வை ஆண்டவர் தூண்டினார். எனவே சைரசு ஆணை ஒன்றை பிறப்பித்து அதை தம் நாடெங்கும் எழுத்து மூலம் வெளியிட்டார். பெர்சிய மன்னர் சைரசு கூறுவது: விண்ணக கடவுளான ஆண்டவர் மண்ணகத்திலுள்ள எல்லா அரசுகளையும் என்னிடம் ஒப்படைத்துள்ளார். மேலும் யூதாவிலுள்ள எருசலேமில் தமக்கென ஒரு கோவிலை கட்டும்படி அவர் என்னை நியமித்துள்ளார். அவருடைய எல்லா மக்களிலும் யார் யார் உங்களோடு உள்ளார்களோ அவர்களோடு அவர்களின் கடவுள் இருப்பாராக. அவர்கள் யூதாவிலுள்ள எருசலேமுக்கு சென்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோவிலை கட்டுவார்களாக. எருசலேமில் இருக்கும் அவரே கடவுள். எஞ்சியுள்ளவர் ஒவ்வொருவரும் எங்கு தங்கியிருந்தாலும் அங்கு வாழும் மக்கள் அவர்களுக்கு வெள்ளி, பொன் மற்ற பொருள்கள், கால்நடைகள் ஆகியவற்றை கொடுத்து உதவுவதோடு அவர்கள் எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலுக்கு தன்னார்வ காணிக்கையும் அவர்களிடத்தில் கொடுத்து அனுப்ப வேண்டும். அப்பொழுது எருசலேமில் ஆண்டவரின் கோவிலை கட்டுவதற்காக யூதா, பென்யமீனுடைய குலத் தலைவர்களும் குருக்களும் லேவியரும் ஆண்டவரால் தூண்டப்பெற்ற அனைவரும் புறப்பட்டார்கள். அவர்களை சூழ்ந்து வாழ்ந்த மக்கள் அவர்களுக்கு வெள்ளி பாத்திரங்களையும் பொன்னையும் மற்ற பொருள்களையும் கால்நடைகளையும் விலை உயர்ந்த பொருள்களையும் கொடுத்து உதவியதோடு தன்னார்வ காணிக்கை அனைத்தையும் கொடுத்தார்கள். எருசலேமில் இருந்த ஆண்டவரின் கோவிலுக்கு உரிமையான பாத்திரங்களை எடுத்து வந்து நெபுகத்நேசர் தன் தெய்வங்களின் கோவிலில் வைத்திருந்தான். அவற்றை சைரசு மன்னர் திரும்பிக் கொடுத்தார். பெர்சிய மன்னரான சைரசு தம் பொருளாளரான மித்ரதாத்து மூலம் அவற்றை எடுத்து வந்தார். அவர் அவற்றை யூதாவின் தலைவரான சேத்வத்சரிடம் எண்ணிக் கொடுத்தார். அவற்றின் எண்ணிக்கை பின்வருமாறு: பொற்பாத்திரங்கள் 30, வெள்ளி பாத்திரங்கள் 1000, கத்திகள் 29, பொற்கிண்ணங்கள் 30, வேறு வகையான வெள்ளி கிண்ணங்கள் 410, மற்ற பாத்திரங்கள் 1000. பொன் வெள்ளியாலான பாத்திரங்கள் அனைத்தும் 5400. இவற்றையெல்லாம் சேஸ்வத்சரும் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்தவர்களும் கொண்டு வந்தார்கள். எஸ்றா நூல் அதிகாரம் 2.
சிறை இருப்பினின்று திரும்பி வந்தோரின் பட்டியல். சிறை இருப்பிலிருந்தும் நாடு கடத்தப்பட்ட இடத்திலிருந்தும் திரும்பி வந்த அம்மாநில மக்கள் இவர்களை பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக இட்டு சென்றிருந்தான். இவர்களே எருசலேமுக்கும் யூதாவிலுள்ள தத்தம் நகருக்கும் திரும்பி வந்தவர்கள். செருபாபேலோடு வந்தவர்கள் ஏசுவா, நெகேமியா, செராயா, ராகேலையா, மொர்தொக்காய், பில்சான், மிஸ்பார், பிக்வாய், ரகூம், பானா ஆகியோர். இஸ்ரேல் மக்களுள் ஆண்களின் எண்ணிக்கை. பாரோஸின் மக்கள் 2172 பேர். செபத்தியாவின் மக்கள் 372 பேர். ஆராகின் மக்கள் 775 பேர். பாகத்து மோவாபின் மக்களான ஏசுவா, யோவாபு வழிவந்தோர் 2812 பேர். ஏலாமின் மக்கள் 1254 பேர். சத்தூவின் மக்கள் 945 பேர். சக்காயின் மக்கள் 760 பேர். பானையின் மக்கள் 642 பேர். பேபாயின் மக்கள் 623 பேர். அசக்காதின் மக்கள் 1222 பேர். அதோனிகாமின் மக்கள் 666 பேர். பிக்வாயின் மக்கள் 2056 பேர். ஆதீனின் மக்கள் 454 பேர். எசேக்கியாவின் மகன் ஆட்ரேரின் வழிவந்தோர் 98 பேர். பேசாயின் மக்கள் 323 பேர். யோராவின் மக்கள் 112 பேர். ஆசுமின் மக்கள் 223 பேர். கிப்பாரின் மக்கள் 95 பேர். பெத்லஹேமின் மக்கள் 123 பேர். நெட்ரோபாவின் ஆண்கள் 56 பேர். அனத்தோத்தின் ஆண்கள் 128 பேர். அஸ்மவேத்தின் மக்கள் 42 பேர். கிரியாத்து ஆரிம், கெபிரா, பெயரோத்து மக்கள் 743 பேர். ராமா, கேபா மக்கள் 621 பேர். மிக்மாஸின் ஆண்கள் 122 பேர். பெத்தேலிலும் ஆயியிலும் உள்ள ஆண்கள் 223 பேர். நேபோவின் மக்கள் 52 பேர். மக்பீஸின் மக்கள் 156 பேர். மற்றோர் ஏலாமின் மக்கள் 1254 பேர். ஆரிமின் மக்கள் 320 பேர். லோது, ஆதிது, ஓனோ ஆகியவற்றின் மக்கள் 725 பேர். எரிகோவின் மக்கள் 345 பேர். செனாகின் மக்கள் 3630 பேர். குருக்களின் எண்ணிக்கை. ஏசுவாவின் வீட்டாரான எதயாவின் மக்கள் 973 பேர். இம்மேரின் மக்கள் 1052 பேர். பஸ்கூரின் மக்கள் 1247 பேர். ஆரிமின் மக்கள் 1017 பேர். லேவியர்களின் எண்ணிக்கை. ஒதவியாவின் வழிவந்த யேசுவா, கத்மியேல் ஆகியோரின் மக்கள் 74 பேர். பாடகர்களின் எண்ணிக்கை. ஆசாபு மக்கள் 128 பேர். வாயிற்காவலரின் வழிவந்த சல்லும், ஆட்ரேர், தல்மோன், அக்சூபு, அத்தித்தா, சோபாய் ஆகியவரின் மக்கள் அனைவரும் 139 பேர். கோவில் ஊழியர்கள். சிகாவின் மக்கள், அசுபாவின் மக்கள், தபயோத்தின் மக்கள், கேர்கோசின் மக்கள், சியாகாவின் மக்கள், பாதோனின் மக்கள், லாபானாவின் மக்கள், அகபாவின் மக்கள், அக்கூபின் மக்கள், காகாபின் மக்கள், சம்லாயின் மக்கள், ஆனானின் மக்கள், கிதலேனின் மக்கள், காகாரின் மக்கள், ராயாயாவின் மக்கள், இட்சீனின் மக்கள், நெக்கோதாவின் மக்கள்,
காசாமின் மக்கள், ஊசாவின் மக்கள், பாசையாகின் மக்கள், பேசாயின் மக்கள், அஸ்னாவின் மக்கள், மெயோமினின் மக்கள், நெபிசிமின் மக்கள், பக்பூக்கின் மக்கள், அகுபாவின் மக்கள், அர்கூரின் மக்கள், பட்ஸ்லூத்தின் மக்கள், மெகிதாவின் மக்கள், அர்சாவின் மக்கள், பர்கோசின் மக்கள், சீசாராவின் மக்கள், தேமாவின் மக்கள், நெட்சியாகின் மக்கள், அத்திப்பாவின் மக்களுமே. சாலமோனின் ஊழியர்களுடைய மக்களின் எண்ணிக்கை: சேற்றாயின் மக்கள், அசேரபரத்தின் மக்கள், பெருதாவின் மக்கள், யாழாவின் மக்கள், தர்கோனின் மக்கள், கித்தேலின் மக்கள், செபத்தியாவின் மக்கள், அட்ரலின் மக்கள், சபாயும் வழிவந்த பெக்கரேத்தின் மக்கள், ஆமேயின் மக்கள். கோவில் ஊழியர்களும் சாலமோனின் ஊழியர்களுடைய மக்களும் சேர்ந்து 392 பேர். மற்றும் தெல்மெலா, தெல்லசா, கெருபு, அதோன், இம்மேர் என்ற ஊர்களிலிருந்து புறப்பட்டு வந்து தங்கள் மூதாதையரின் குடும்பத்திற்கும் வழிமரபிற்கும் தாங்கள் இஸ்ரேலை சார்ந்தவர்கள் என்பதற்கும் சான்றளிக்க இயலாதவர்கள் இவர்களே. தெலாயாவின் மக்களும் தோபியாவின் மக்களும் நெக்கோதாவின் மக்களும் சேர்ந்து 652 பேர். மற்றும் குருக்களின் புதல்வர்கள்: அபயாவின் மக்கள், அக்கோசின் மக்கள், கிளையாதை சார்ந்த பர்சில்லாயின் புதல்வியருள் ஒருத்தியை மனைவியாக கொண்டதால் அவர்தம் பெயரை தாங்கிய பர்சில்லாயின் மக்கள். இவர்கள் தங்கள் பெயர் பதிவை தலைமுறை அட்டவணையில் தேடியும் காணாததால் தீட்டுப்பட்டவர்கள் என கருதப்பட்டு குருத்துவ பணியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். ஊரிம் தும்மிமை காட்டுவதற்கு ஒரு குரு வரும் வரை அவர்கள் தூய்மையிலும் தூய்மையான பொருள்களிலிருந்து எதையும் உண்ணக்கூடாது என்று ஆளுநர் அவர்களிடம் கூறினார். மக்கள் சபையினரின் மொத்த எண்ணிக்கை 42,360. அவர்களை தவிர அவர்களுடைய ஆண் பெண் ஊழியர்களின் எண்ணிக்கை 7,337. மேலும் அவர்களுடன் 200 பாடகரும் பாடகியரும் இருந்தனர். அவர்களுடைய குதிரைகள் 736, கோவேறு கழுதைகள் 245, ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. குலத்தலைவர்களில் சிலர் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்து கடவுளின் கோவிலை அதே இடத்தில் கட்டி எழுப்புவதற்காக தன்னார்வ காணிக்கை ஒப்பு கொடுத்தனர். அவர்கள் தங்கள் வசதிற்கேற்ப 500 கிலோகிராம் பொன்னும் 2800 கிலோகிராம் வெள்ளியும் 100 குருத்துவ ஆடைகளும் கொடுத்தார்கள். குருக்கள், லேவியர், வேறு சிலர், பாடகர், வாயிற்காவலர், கோவில் ஊழியர் ஆகியோர் தத்தம் நகர்களிலும் ஏனைய இஸ்ரேலர் தத்தம் நகர்களிலும் குடியேறினார்கள். எஸ்ரா நூல் அதிகாரம் 3. வழிபாடு மீண்டும் நடைபெறுதல். தத்தம் நகர்களில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் 7ஆம் மாதத்தில் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அப்பொழுது யோசதாக்கின் மகன் யோசுவாவும் அவருடைய சகோதரராகிய குருக்களும் செயல்தியேலின் மகனான செருபாபேலும் அவருடைய சகோதரர்களும் கடவுளின் மனிதரான மோசே திருச்சட்ட நூலில் எழுதியுள்ளபடி எரிபலிகள் ஒப்புக்கொடுப்பதற்காக இஸ்ரேலின் கடவுளுக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார்கள். வேற்று நாட்டு மக்களால் அச்சம் தோன்றினும் பலிபீடத்தை அதற்குரிய இடத்திலேயே அவர்கள் அமைத்தார்கள். காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு எரிபலி ஒப்பு கொடுத்தார்கள். திருச்சட்ட நூலில் உள்ளபடி அவர்கள் கூடார திருவிழாவை கொண்டாடினார்கள். ஒவ்வொரு நாளும் முறைமைப்படி அந்தந்த நாளுக்குரிய எரிபலிகளை செலுத்தினார்கள். அதன் பிறகு அமாவாசை நாள்களிலும் ஆண்டவரின் எல்லா திருவிழாக்களிலும் எரிபலி செலுத்தினார்கள். ஆண்டவருக்கு தன்னார்வ காணிக்கை ஒப்புக்கொடுக்க விரும்பியவர்கள் ஒப்புக்கொடுத்தார்கள்.
7வது மாதத்தின் முதல் நாளிலிருந்து ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தத் தொடங்கினார்கள். ஆனால் ஆண்டவருடைய கோவிலுக்கு இன்னும் அடிக்கல் நாட்டப்படவில்லை. எருசலேம் கோவில் மீண்டும் கட்டப்படுதல். பெர்சிய மன்னர் சைரசு கொடுத்திருந்த அனுமதியின்படி கொத்தனார்களுக்கும் தச்சர்களுக்கும் அவர்கள் பணம் கொடுத்தார்கள். கேதுரு மரங்களை லெபனோனிலிருந்து கடல் வழியாக யோப்பாவுக்கு கொண்டு வர சீதோன் தீர் நகரத்தினருக்கு உணவு, பானம், எண்ணெய் ஆகியன கொடுத்தார்கள். அவர்கள் எருசலேமில் உள்ள கடவுளின் கோவில் தலத்திற்கு வந்தடைந்த 2ஆம் ஆண்டின் 2ஆம் மாதத்தில் செயல்தியேலின் மகனான செருபாபேல், யோசதாக்கின் மகனான யோசுவா, அவர்களுடைய சகோதரரான குருக்கள், லேவியர்கள் மற்றும் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்தவர்கள் அனைவரும் கோவில் வேலையை தொடங்கினார்கள். ஆண்டவரின் கோவில் வேலையை கண்காணிக்க 20 அதற்கு மேற்பட்ட வயதுமுடைய லேவியர்களை நியமித்தார்கள். இயேசுவாவும் அவருடைய புதல்வரும் உறவினரும், கத்மியேலும் அவருடைய புதல்வரும், யூதாவின் புதல்வரும், லேவியரான ஏனத்தாதின் புதல்வரும், அவருடைய புதல்வர் உறவினர் ஆகியோரும் கோவில் வேலையை செய்வோரை கண்காணிக்க ஒரு சேர நின்றனர். கட்டுமான பணி செய்தோர் ஆண்டவரின் கோவிலுக்கு அடித்தளமிட்டபோது இஸ்ரேலின் அரசர் தாவீது உரைத்தபடி குருக்கள் தங்களுக்குரிய ஆடை அணிந்து கொண்டு எக்காலத்தோடும் ஆசாபின் புதல்வரான லேவியர் கைத்தாளங்களோடும் ஆண்டவரை புகழ்ந்தார்கள். அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து நன்றி கூறி, ஆண்டவர் நல்லவர், ஏனெனில் அவரது பேரன்பு இஸ்ரேல் மீது என்றென்றும் உள்ளது என்று பாடினார்கள். ஆண்டவரின் இல்லத்திற்கு அடித்தளமிடப்பட்டதை குறித்து எல்லா மக்களும் ஆண்டவரை புகழ்ந்து மகிழ்ச்சியினால் ஆரவாரம் செய்தார்கள். முதல் கோவிலை கட்டியிருந்த முதிர் வயதினரான குருக்கள், லேவியர், குலத்தலைவர்கள் பலர் இந்த புதிய கோவிலின் அடித்தளத்தை கண்டபோது உரத்த குரலில் அழுதனர். வேறு பலர் மகிழ்ச்சியாலும் ஆர்ப்பரிப்பாலும் குரல் எழுப்பினர். நெடுந்தொலைவு கேட்கும் அளவுக்கு மக்கள் பெரும் கூக்குரல் எழுப்பியதால் மகிழ்ச்சி குரல் ஒளியை அவர்களின் அழுகை குரலிலிருந்து பிரித்துணர எவராலும் இயலவில்லை.